Hi guys, welcome to Travel Area Channel. பார்க்குற அனைவருக்கும் சதீஷோட அன்பான வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எந்த ஏரியாவுக்கு வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா காசிமேடுக்கு தாங்க வந்துக்கிறோம். ரொம்ப நாள் ஆசை கடலில் போய் மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த காசிமேடு ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே ஒரு பக்காவாக ஒரு ஸ்பாட் இருக்குது, ஃபிஷிங் பண்ணக்கூடிய ஸ்பாட்டு. இப்போ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நீங்கள் காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்குலாம் இதுக்கான ஃபுல் வீடியோ லிங்க் இருக்கும், அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் அந்த இடத்துக்கு போயிடுறோம். வாங்க கைஸ், இப்போ மார்னிங் 5 o'clock ஆகுது. லைட்டாக டீ சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்து காசிமேடுக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ எங்கேருந்து போகிறோம் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி டு காசிமேடுக்கு போகிறதுக்கு கரெக்டாக 1 hour ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அப்புறம் ஃபிஷிங் பண்ணக்கூடிய சின்ன சின்ன கிட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நேராக காசிமேடுக்கு போகிறோம். காசிமேடு ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டு. இப்போ அங்கே போயிட்டு இந்த மீனுக்கு தேவையான சின்ன சின்ன ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு நம்ம அப்படியே மீன் ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். இதுதான் எங்கள் ப்ரோக்ராம் இன்றைக்கி. அதனால் ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இல்லாமல் நம்ம இங்கே ஏரியா சைலண்ட்டாக இருக்குது, இங்கே சத்தமாக பேச முடியாது. அங்கே போய்ட்டு நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பேசுகிறேன், வாங்க போகலாம். கைஸ், காசிமேடுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து மீனுக்கு தேவையான சின்ன ஃபுட்டு, அதாவது இறம் வாங்கலான்னு இருக்கிறோம் ஒரு 50 ரூபாய்க்கு. அதை வாங்கி முடிச்சுட்டு கரெக்டாக காசிமேடு அந்த ஃபிஷிங் பண்ணக்கூடிய ஸ்பாட்டை போய் நம்ம பார்த்துலாம், ரீச் ஆகிடலாம். மீன் பிடிக்கிற அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே தான் மீன் பிடிக்க போகிறோம். அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கிறோம். ஃப்ரெண்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல வந்து உடனே போட்டால் மீன் மாட்டோமே தெரியல, ஆனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். காசிமேடு மீன் மார்க்கெட்டில் இறம் வாங்கிட்டு வந்தோம். இப்போ அதை வச்சு தான் பிடிக்க போகிறோம். என்ன மாரி மீன் மாட்ட போது தெரில. பாறை, நெத்திலி, சங்கரா இப்படிலாம் மாட்டோம்லாம் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு மீன் மாட்டு தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அடுத்த இதெல்லாம் பார்க்கலாம். கார்த்தி பேர். இவங்க வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து நம்மளுக்கு பக்காவாக செட் பண்ணி மீன் பிடிக்க போகிறோம். நம்ம ஜஸ்ட்டு ஃபிஷிங் தான் பண்ண போகிறோம். மற்றபடி இதோட டூல்ஸ் எப்படி இருக்கும், இதோட நரம்பு, முள் எல்லாம் வந்து இவங்க ரெடி பண்ணுறான். இருந்தாலும் போட்டு பார்க்கணும் மீன் மாட்டுதா இல்லைன்னு தெரியல. அது கடலில் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஏழுலாம் அந்த தக்கை வச்சு நாங்கள் பிடிப்போம். அது தக்கை உள்ளே போயிடுச்சுன்னா மீனை வலிச்சிடலாம், மீன் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடலில் வந்து அப்படி பண்ண முடியாது, தக்கை வச்சுலாம் பண்ண முடியாது. இந்த தூண்டியில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுக்குறான். அதனால் வெரி ஈஸி தான். பட் இந்த இடத்துல லாக்கெலாம் இருக்குது. ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த லாக்கு எப்படின்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நேராக போயிட்டு ஒரு பெரிய வஞ்சர மீனை பிடிச்சி இழுக்க போகிறோம். அதுதான் பண்ண போகிறோம். அதோட முக்கியம் நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் செம்ம எக்ஸைட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து போட்டு ஒரு மீனை பிடிக்காமல் இந்த இடத்த விட்டு போக போகிறதில்ல. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு நம்மளுக்கு வந்து எந்த மீனும் மாட்டல. இருந்தாலும் மேபி செகண்ட் டைமும் நம்ம போடுவோம். இன்றைக்கி இந்த இடத்த விட்டு மீனை பிடிக்காமல் போகக்கூடாது. எந்த ஒரு மீன் மாட்டினாலும் நம்ம பார்த்து அது உங்கள்கிட்ட காமிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த விட்டு போகிறது. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து எங்களுக்கு மீனை மாட்டல. அதனால் நாங்கள் வேறு ஸ்பாட்டுக்கு போகலான்னு இருக்கிறோம்.
இங்கேருந்து வேறு இடத்துலாம் போல் இதேமாரி இன்னொரு லைன் அங்கே இருக்குது. ஏன்னா கடலை வந்து மண்ணரிப்பு தடுக்கிறதுக்காக இந்த கல்லெலாம் போட்டுருப்பாங்க. இதேமாரி அந்த ஆப்போசிட்டில் ஒரு லைன் இருக்குது. அந்த லைனில் போய் ட்ரை பண்ணலாம்னு இருக்கிறோம். அதுக்காக இப்போ இந்த இடத்த விட்டு காலி பண்ணிக்கலாம் இருக்கிறோம். காய்ஸ் வேறு லொக்கேஷன் வந்துட்டோம். என் பேக்ரவுண்டில் அந்த லைன் இது பார்த்தீங்களா, நம்ம ஃபஸ்ட்டு அங்கே தான் பிடிச்சோம். இப்போ அதுலேருந்து இந்த இடத்துக்கு வந்துருக்கோம். ஏன்னா அங்கே மீனே மாட்டல. மேபி எங்களை சீக்கிரம் வந்து தான் மீன் மாட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏர்லி மார்னிங் 5 o'clock இந்த இடத்துக்கு ரீச் ஆனால் தான் பெட்டராக இருக்கும் சொன்னாங்க என் ஃப்ரெண்டு. இருந்தாலும் நாங்கள் அப்படி இப்படி டிலே பண்ணிட்டோம். இப்போ இருந்தாலும் அங்கே மீன் மாட்டல. இப்போ இந்த இடத்துல மீன் மாட்டோம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இங்கே மீன் பிடிக்கிறாங்க இந்த இடத்துல. இப்போ நான் கொண்டு வந்த நெட்டு வந்து அப்படியே சுற்றிக்கிச்சு. இப்போ ஃப்ரெண்ட் வந்து ரெடி பண்ணுறான் எப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ பின்னாடி ஒருத்தன் நடக்க முடியாமல் நடந்து வரான். ப்ரோ தான் ப்ரோ ப்ரோ அவனால் நான் முடியல, அவனால் பாவம். காலையிலேருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு இடத்துல கூட மீன் மாட்டலை. எங்களுக்கு மட்டும் தான் அப்படி இருக்குதான்னு நினச்சி பக்கத்துலாம் கேட்டோம். நிறைய பேர் ஃபிஷிங் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட அவங்களுக்கும் அதே சேம் ப்ராப்ளம் தான். பட் இந்த இடத்துல மீன் மாட்டலை. ஆனால் மீன் எல்லாமே வந்து மேலேயே அந்த தெரியுது, கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. ஆனால் மீன் எதுவும் மாட்டலை. இப்போ இந்த இடத்துல மாட்டலைன்னா வேறு லொக்கேஷன் தான் நான் போகலான்னு இருக்கிறோம் ஐடியா. பெசநகர் ஏரியா அந்த சைட்லாம் வந்து மீன் மாட்டுது சொல்கிறாங்க. பட்டு நம்ம காசிமேடுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியலன்னா நம்ம வேறு இடத்துக்கு போகலாம். வந்து மீனை பிடிச்சிட்டோம். மேலே ரொம்ப சின்ன மீன் தான். பட் இதோட கலர் ஷேப்லாம் செம்ம சூப்பராகவே இருக்குது. இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு ஒரு 10-15 மீனாச்சும் பிடிப்போம்னு நினச்சேன். கடைசியாக இந்த ஒரு மீன் தான் பிடிச்சோம். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். நான் அடுத்த மீன் பார்த்து தான் வைப்போம். இல்லைனா இது அப்படியே கடலை போய் விட்டுற வேண்டியதான். ஏன்னா இந்த ஒரு மீன்லாம் சமைச்சு சாப்பிட முடியாது. பட் அதுதான் ரீசனு. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாம் வாங்க. சின்ன மீன். இப்போ இந்த மீனை வச்சு எதுவும் பண்ண முடியாது. அதனால் தண்ணியிலே விட்டுலான்னு இருக்கிறேன். அது உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், இவ்வளோ நேரம் என் கூட ட்ராவல் பண்ணேன் என்னோடய ஃப்ரெண்ட் இவன் தான், ஜெயந்திரா. அப்புறம் பின்னாடி அவன் தான் எல்லாமே இந்த இப்போ ஃபிஷிங் பண்ணக்கூடிய மொத்த டெக்னாலஜி அவன் தான் வச்சுக்கிறான். அவன் பேர் கார்த்தி. எல்லாமே ஸ்கூல் டைமில் எல்லாம் பழக்கம். சின்ன வயசுலேருந்து இவங்க கூட தான் நான் படித்தேன். இப்போவும் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தாலே ஒரு ஜாலியான ஒரு டைம் தான். டைம் போகிறதே தெரியாது. அதுமாதிரி தான் இந்த ஃபிஷிங் பண்ணும்போது டைம் போகிறதே தெரில. காய்ஸ், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கே கடைசியாக அந்த ஒரு மீன் தான் பிடிச்சோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா மணி 10 ஆகுது. ஏன்னா இதுக்கப்புறம் மீன் மாட்டாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மீன் மாட்டுற டைம் பார்த்தோன்னா ஏர்லி மார்னிங் வந்தால் தான் கரெக்டாக இருக்குமா. சரி, இப்போ இந்த இடத்துலேருந்து காசிமேடுக்கு மார்க்கெட்டு போய்ட்டு மீனை வாங்கிட்டு அப்படியே நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இருக்கிறேன். ஓ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களது விடைபெறுவது உங்கள் சதீஷ். பாய் பாய் கைஸ்.